சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். தற்பொழுது பொறுப்பேற்கக்கூடிய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கவனத்திற்காக இந்த பதிவு தான் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு ஒவ்வொருத்தருடைய வழி, ஏன்னா இப்போ எங்களை போன்றவர்களுக்கான மனதில் இருக்கக்கூடிய அந்த வழிகள்னு இருக்கு இல்லையா, அதை கடத்த வேண்டும். தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எங்களையும் கொஞ்சம் கண் திறந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான். ஸோ மாற்றுத்திறனாளிகள், இந்த மாற்றுத்திறனாளிகள் படக்கூடிய ஒவ்வொரு அவலங்களும் முதலமைச்சர்களுடைய தனி பார்வையில் வச்சு, ஸோ அவர்களுக்கான, ஏன்னா அவர் மாற்றுத்திறனாளிகளை வந்துட்டு அரசோட குழந்தைகளாக பாவித்து அரசு அனைத்து விடயத்திலையும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான். இது என்னன்னா, படித்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, படிக்காத மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, சுயதொழில் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, வியாபாரம் செய்யும் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, அரசு பணியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. இப்படியான பல வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ படித்த மாற்றுத்திறனாளின்னு வச்சுங்களேன், எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செய்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் யார் யார் கணக்கில் எடுங்க. ஸோ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படியான பணியை ஒதுக்க வேண்டும். இப்போ இந்த டிஎன்பிசி டிஆர்பி தேர்வுகள், அதிலும் குறிப்பாக இந்த டிஆர்பி தேர்வுக்கெல்லாம் இதுதான், இந்த படிப்பு தான் படிக்கணும், இதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவே படித்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவர்களுக்கு அந்த பணியை உறுதிப்படுத்துவதற்கு, அரசு பணியை உறுதிப்படுத்துவதற்கு அவர்களுக்கான ஒரு வாய்ப்பினை எந்த வகையில் அவர்களுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தலாம்ங்கிறத அதை கொஞ்சம் ஆவணம் செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு வெளிச்சம் ஏற்படும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இப்போ தனியார் துறையில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த பணியாக இருக்கட்டும், பணி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களை இப்போ சில இடங்கள்லாம் போனால் வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. ஏன்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு, இவர் வந்துட்டு மாடி ஏறிடுவாரா, இவரால் கிளாஸ் எடுக்க முடியுமா, இல்லை இவர் இந்த பணியை செஞ்சிருவாரா, அப்படியான அவர்களே முடிவு செய்து அவர்களுக்கான வாய்ப்பை வந்துட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இன்னொன்று, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால்தானே அவர்கள் அந்த பணியை வந்துட்டு எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும். வாய்ப்பே கொடுக்காமல் எப்படி அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியும்? ஏன்னா அதற்கென்று இப்படித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதற்காகவே படித்தவர்களுக்கு அந்த ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா. ஸோ இது என்னன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளை பணியில் சேர்க்கக்கூடிய நிறுவனங்கள், கல்லூரிகள், பள்ளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த தனியார் நிறுவனங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மாற்றுத்திறனாளிகளை பணியில் இருந்தால் அவர்களுக்கு இந்த ஒரு சலுகை இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கான ஒரு சலுகையை கொடுத்தா அப்ப தைரியமாக மாற்றுத்திறனாளிகளை வந்துட்டு தங்கள் பணியில், தங்களுடைய நிறுவனத்தில் வந்துட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளை தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு எப்படியான ஊக்குவிப்பை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆவணம் செய்தால் அவர்களுக்கு இன்னும் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். இன்னொன்று, எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் போட்டித் தேர்வு இல்லாத பணிகள் இருக்கு இல்லையா, அந்த பணிகளில் அவர்களுக்கு எப்படியாக பணிகளை ஒதுக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர்கள் மற்றவர்கள் சார்ந்து வாழக்கூடாதுங்கிறத தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனா போட்டி போடும்போது அவர்களுக்கு பல சிரமங்கள் இருக்குது. அப்போ போட்டித் தேர்வு இல்லாத பணிகள் இருக்கு இல்லையா, அந்த பணிகள்ல ஸோ அவர்களுக்கான வாய்ப்பை, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அந்த வாய்ப்பை உறுதிப்படுத்தினா அவர்கள் வாழ்க்கை தரம் உயரும். அப்போ படித்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அரசு பணி இருக்குது, நம்ம யாரையும் சார்ந்து வாழ வேண்டியதில்லை, நமக்காக நம்ம வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதே போல
சிலர் வந்துட்டு சுய தொழில் செய்வாங்க. ஸோ இந்த சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இல்ல சுயதொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்ப சுயதொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு எப்படியான அந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு, அதற்கு எப்படியான வழிமுறைகள், அவர்களுக்கு என்ன மாதிரியான கடன் உதவி செய்து அந்த தொழிலை மேம்படுத்த வைக்கலாம்? அவர்களுடைய சந்தையை அவர்களுக்கான பொருளுக்கான சந்தைப்படுத்தலை எப்படி வந்துட்டு விரிவுபடுத்தலாம்? அவருக்கு எந்த வகையிலலாம் அரசு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் கொஞ்சம் கண் திறந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதா. அதே போல சுயதொழில் செய்ய ஆர்வம் இருக்கும் அவர்களுக்கு அந்த சுயதொழில் சார்ந்து பயிற்சிகள் கொடுப்பது நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த பயிற்சிகள் இன்னும் ஆழமாக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அந்த சுயதொழில் செய்வதற்கான அனைத்து உதவிகளும் செய்து அவர்களுக்கு அந்த சந்தைப்படுத்தல் வரைக்கும் உதவிகரமாக அரசு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா. ஸோ இதெல்லாம் நாங்கள் களத்தில் பார்க்குறோம். இது வரைக்கும் எங்களுக்காக மாற்றுத்திறனாளிக்காக எந்த மாதிரியான நிலை இருக்குது அப்படிங்கிறது. இதுல அடுத்தவர்கள் கையேந்தி போகக்கூடிய மாற்றுத்திறனாளி நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படியான அவல நிலை இருக்குது. இவர்கள் ஏன் அடுத்தவர்கள் கையேந்த நிலை இருக்குது? இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயராதா? இவர்கள் வந்துட்டு அதுல இருந்து மீண்டும் ஒரு சுய தொழிலோ ஏதோ ஒரு தொழில் செய்வதோ இல்லை ஒரு வியாபாரம் செய்ய மாட்டாங்களா? அதற்கு அரசு வந்துட்டு ஏதாவது ஒரு திட்டமிட்டு அவர்களை அதிலிருந்து மீட்டு ஒருத்தரோட மற்றவர்களை கையேந்தும் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மீட்டு அவர்களுக்கு உதவிகரம் நீட்டாதா அப்படிங்கலாம் கவலைகள் இருக்குது இல்லையா? ஸோ அப்ப அவர்கள் இந்த சுயதொழில் செய்வதற்கான ஆர்வம் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதனை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தணும். அடுத்து வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா? வியாபாரிகள் வந்துட்டு இப்ப மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு வியாபாரம் செய்யக்கூடியது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பல இருக்குது. அதுலயும் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப இந்த சந்தைகள்ல வார சந்தைகள்லாம் போய் வியாபாரம் பண்றாங்க. ஸோ அப்படி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும், ஏன்னா அவர்களே மாற்றுத்திறனாளிகள், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதே அவர்களுக்கு சிரமம் இல்லையா? ஆனால் அதுல அந்த எது இருந்தாலும் அங்கே இருந்துட்டு அந்த மழையோட நனைஞ்சுக்கிட்டு இல்லை அந்த வெயில்லையே வந்துட்டு ஒரு கொடையை வச்சுக்கிட்டு இன்னும் வந்துட்டு அந்த ரோட்டோரத்தில் வந்துட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் என்ன ஏதாவது ஒரு வகையில நமக்கு இந்த வகையில ஒரு வருமானம் வந்து நம்ம எப்படியோ நம்ம அடுத்தவங்களை நம்பி வாழ வேண்டாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் அவங்க அந்த வியாபாரம் பண்றாங்க. ஆனா அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடம், ஏன்னா இந்த மழையும் வெயில் வந்துட்டு அந்த தண்ணி ஓடுனுச்சுன்னா மழையில அதுலேயே உட்கார்ந்து இருந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணும்போது அவர்களுக்கு எவ்வளவு நஷ்டம், அதே நேரத்தில் அவங்க உடல்நிலையும் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லையா? அப்ப அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம், அந்த ஒரு வாரச்சந்தை இருக்குதா, அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை ஒதுக்கி இந்த இடத்துல இருந்து நீ வியாபாரம் பண்ணுமா அப்படின்னு சொல்றது. இப்ப அவர்கள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களே ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு ஒரு அந்த வாரத்துல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தான் அவங்களால வருமானம் பார்க்க முடியும். அந்த 100 ரூபாய் முதலீடு போக அவங்க கையில வந்துட்டு ஒரு 100 ரூபாய் நிக்குது வைங்களேன், ஒரு 50 ரூபாய் நிக்குது வைங்களேன். அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முனிசிபாலிட்டியோ இல்ல நகராட்சி மூலமா வரக்கூடியவங்க அதுலயும் வந்துட்டு அவங்கள்ட்டையும் காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி, அது எல்லாத்தையுமே வாங்குறதுனால அவங்கள்ட்டையும் வாங்கிடுறாங்க. ஆனா அப்படி வாங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடத்தை உறுதிப்படுத்தலாம் இல்லையா? ஆனா அவர்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம வியாபாரம் பண்ணுவோம், இந்த இடத்துல வெயில் தாக்கம் இல்ல, மழை வந்துட்டு நமக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவங்க போனா அங்கே உள்ள விடுறது இல்லை, அவங்கள அலக்களிக்கப்படுறது, வெளியே விரட்டுறது, இப்படியான நிலையும் பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல மாற்றுத்திறனாளி அவதிக்குள்ளாகக்கூடியது இருக்குது அப்படிங்கிறது வேதனையான ஒரு விடயம் தான். ஸோ அதனையும் வந்துட்டு அவர்களுக்கான ஒவ்வொரு சந்தை பகுதியிலையும் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடத்தை வியாபாரம் செய்வர்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா? ஸோ சொல்ல போனால் ஒரு 80% மேற்பட்டவர்கள் வீட்டிலேயே வந்துட்டு மற்றவர்களை நம்பி வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகளா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு உதவித்தொகை, அதாவது உரிமை தொகை வந்துட்டு ஒரு 4000 3000 ஒரு 4000 வந்துட்டு மாதம் கொடுத்தா அவர்களுடைய வாழ்க்கை தரம் யாரையும் நம்பி வாழாத அவர்கள் வந்துட்டு அரசின் பிள்ளைகளாக அவங்க வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஸோ அதனையும் ஆவணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இப்படியான அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உபகரணங்கள், ஸோ அதுவும் வந்துட்டு உபகரணங்கள் காத்திருப்பு இல்லாம அவர்களுக்கு முறையா வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு கிடைக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் வந்துட்டு அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்படியான பல விடயங்கள் இது சார்ந்து இன்னும் நம்ம எவ்வளவோ விடயங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது. அனைத்தையும் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் இந்த அரசின் குழந்தைகள்ங்கிற எண்ணத்தோடு அவர்களை அணுகுனியனா ஸோ அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாக இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கையில தான் இந்த பதிவு நான் பதிவு பண்றேன். ஸோ இந்த பதிவை நீங்க முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அமைச்சர் பெருமக்கள் பார்வைக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பார்வைக்கும் இது சேருமானால், நமக்கான கோரிக்கைகள் ஏற்கப்படுமானால், ஸோ நம்ம வாழ்வாதாரம் கொஞ்சமாவது உயரும்
அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த பதிவு உறவுகளே. ஸோ கண்டிப்பாக உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது இந்த பதிவை அதிகப்படியான ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை. நன்றி உறவுகளே.